ஒன்று நாளாகமம் 23ஆம் அதிகாரம். 1. தாவீது கிழவனும் பூரண வயதுள்ளவனுமானபோது தன் குமாரனாகிய சாலொமோனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினான். 2. இஸ்ரவேலின் எல்லா பிரபுக்களையும் ஆசாரியரையும் லேவியரையும் கூடிவரும்படி செய்தான். 3. அப்பொழுது 30 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியர் பேர்பேராக எண்ணப்பட்டார்கள். தலையாக எண்ணப்பட்ட அவர்களுடைய இலக்கம் 38,000. 4. அவர்களில் 24,000 பேர் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்களும் 6,000 பேர் தலைவரும் மணியக்காரருமாயிருக்க வேண்டும் என்றும் 5. 4,000 பேர் வாசல் காக்கிறவர்களாயிருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீதவாத்தியங்களால் 4,000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாயிருக்க வேண்டும் என்றும் தாவீது சொல்லி 6. அவர்களை லேவியின் குமாரராகிய கெர்சோன் கோகாத் மெராரி என்பவர்களுடைய வகுப்புகளின்படி வகுத்தான். 7. கெர்சோனியரில் லாதானும் சிமேயும் இருந்தார்கள். 8. லாதானின் குமாரர் ஏகியேல் சேத்தாம் யோவேல் என்னும் 3 பேர், இவர்களில் முந்தினவன் தலைமையாயிருந்தான். 9. சிமேயின் குமாரர் செலோமித் ஆசியேல் ஆரான் என்னும் 3 பேர், இவர்கள் லாதான் வம்சப்பிதாக்களில் தலைமையாயிருந்தார்கள். 10. யாகாத் சீனா எயோஷ் பெரியா என்னும் 4 பேரும் சிமேயின் குமாரராயிருந்தார்கள். 11. யாகாத் தலைமையாயிருந்தான். சீனா 2ஆம் குமாரனாயிருந்தான். எயூஷுக்கும் பெரியாவுக்கும் அநேகம் குமாரர் இராதபடியினால் அவர்கள் பிதாக்களின் குடும்பத்தாரில் ஒரே வம்சமாக எண்ணப்பட்டார்கள். 12. கோகாத்தின் குமாரர் அம்ராம் இச்சார் எப்ரோன் ஊசியேல் என்னும் 4 பேர். 13. அம்ராமின் குமாரர் ஆரோன் மோசே என்பவர்கள். ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்தமான ஸ்தலத்தை என்றைக்கும் பரிசுத்தமாய் காக்கிறதற்கும் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக தூபங்காட்டுகிறதற்கும் அவருக்கு ஆராதனை செய்கிறதற்கும் அவர் நாமத்திலே ஆசீர்வாதம் கொடுக்கிறதற்கும் பிரித்து வைக்கப்பட்டார்கள். 14. தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் குமாரரோவெனில் லேவி கோத்திரத்தாருக்குள் எண்ணப்பட்டார்கள். 15. மோசேயின் குமாரர் கெர்சோம் எலியேசர் என்பவர்கள். 16. கெர்சோமின் குமாரரில் செபுவேல் தலைமையாயிருந்தான். 17. எலியேசருடைய குமாரரில் ரெகபியா என்னும் அவன் குமாரன் தலைமையாயிருந்தான். எலியேசருக்கு வேறே குமாரர் இல்லை, ரெகபியாவின் குமாரர் அநேகராயிருந்தார்கள். 18. இச்சாரின் குமாரரில் செலோமி தலைமையாயிருந்தான். 19. எப்ரோனின் குமாரரில் எரியா என்பவன் தலைமையாயிருந்தான். 2வது அமரியா, 3வது யாகாசியேல், 4வது எக்காமியாம். 20. ஊசியேலின் குமாரரில் மீகா என்பவன் தலைமையாயிருந்தான். 2வது இஷியா. 21. மெராரியின் குமாரர் மகேலி மூசி என்பவர்கள். மகேலியின் குமாரர் எலெயாசார் கீஸ் என்பவர்கள். 22. எலெயாசார் மரிக்கிறபோது அவனுக்கு குமாரத்திகளே அல்லாமல் குமாரர் இல்லை. கீசின் குமாரராகிய இவர்களுடைய சகோதரர் இவர்களை விவாகம் பண்ணினார்கள். 23. மூசியின் குமாரர் மகலி ஏதேர் எரேமோத் என்னும் 3 பேர். 24. தங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே பிதாக்களில் தலைமையாயிருந்த லேவி புத்திரரின் பேட்டாப்பின்படியே தலையாக எண்ணப்பட்ட 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இவர்களுடைய சந்ததியார் கர்த்தருடைய ஆலயத்து பணிவிடையை செய்தார்கள். 25. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை இளைப்பாறியிருக்க பண்ணினார், அவர் என்றென்றைக்கும் எருசலேமில் வாசம் பண்ணுவாரென்றும். 26. இனி லேவியர் வாசஸ்தலத்தையாகிலும் அதன் ஊழியத்திற்கடுத்த அதன் பணிமுட்டுகளில் எதையாகிலும் சுமக்க தேவையில்லை என்றும். 27. தாவீது அவர்களை குறித்து சொன்ன கடைசி வார்த்தைகளின்படியே லேவி புத்திரரில் தொகைக்குட்பட்டவர்கள் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாயிருந்தார்கள். 28. அவர்கள் ஆரோனுடைய குமாரரின் கீழ் கர்த்தருடைய ஆலயத்தின் ஊழியமாய் நின்று பிராகாரங்களையும் அறைகளையும் சகல பரிசுத்த பணிமுட்டுகளின் சுத்திகரிப்பையும் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்கடுத்த வேலையையும் விசாரிப்பதும். 29. சமூகத்தப்பங்களையும் போஜனபலிக்கு மெல்லிய மாவையும் புளிப்பில்லாத அதிரசங்களையும் சட்டிகளிலே செய்கிறதையும் சுடுகிறதையும் திட்டமான சகல நிறையையும் அளவையும் விசாரிப்பதும். 30. நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்குச் சர்வாங்க தகனபலிகள் செலுத்தப்படுகிற சகல வேளைகளிலும். 31. இலக்கத்திற்குள்ளான அவர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்டபடியே எப்பொழுதும் அந்த பிரகாரமாய் செய்ய கர்த்தருக்கு முன்பாக நிற்பதும். 32. ஆசரிப்பு கூடாரத்தின் காவலையும் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் தங்கள் சகோதரராகிய ஆரோனுடைய குமாரரின் காவலையும் காப்பதும் கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடையை செய்வதும் அவர்கள் வேலையாயிருந்தது. 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரம். 1. ஆரோன் புத்திரரின் வகுப்புகளாவன. ஆரோனின் குமாரர் நாதாப் அபியூ எலெயாசார் இத்தாமார் என்பவர்கள்.
2. நாதாபும் அபியூவும் குமாரர் இல்லாமல் தங்கள் தகப்பனுக்கு முன்னே மரித்தபடியினால் எலெயாசாரும் இத்தாமாரும் ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். 3. தாவீது சாதோக்கைக் கொண்டு எலெயாசாரின் புத்திரரையும் அகிமேலேக்கைக் கொண்டு இத்தாமாரின் புத்திரரையும் அவர்கள் செய்யவேண்டிய ஊழியத்துக்கு முறைப்படி அவர்களை வகுத்தான். 4. அவர்களை வகுக்கிறபோது இத்தாமாரின் புத்திரரைப் பார்க்கிலும் எலெயாசாரின் புத்திரருக்குள்ளே தலைமையானவர்கள் அதிகமான பேர் காணப்பட்டபடியினால் எலெயாசாரின் புத்திரரில் 16 பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும் இத்தாமாரின் புத்திரரில் 8 பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும் தலைமையாக வைக்கப்பட்டார்கள். 5. எலெயாசாரின் புத்திரரிலும் இத்தாமாரின் புத்திரரிலும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் பிரபுக்களாயிருக்கும்படிக்கும் இவர்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் பண்ணாமல் சீட்டு போட்டு அவர்களை வகுத்தார்கள். 6. லேவியரில் சம்பிரதியாகிய செமாயா என்னும் நெதனெயேலின் குமாரன் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் ஆசாரியனாகிய சாதோக்குக்கும் அபியத்தாரின் குமாரனாகிய அகிமேலேக்குக்கும் ஆசாரியரும் லேவியருமான பிதாக்களின் தலைவருக்கும் முன்பாக அவர்கள் நாமங்களை எழுதினான். ஒரு பிதாவின் வீட்டுச் சீட்டு எலெயாசாருக்கு விழுந்தது, பின்பு அந்தப்படியே இத்தாமாருக்கும் விழுந்தது. 7. முதலாவது சீட்டு யோயாரிபின் பேர்வழிக்கும், இரண்டாவது எதாயாவின் பேர்வழிக்கும். 8. மூன்றாவது ஆரிமின் பேர்வழிக்கும், நான்காவது செயோரீமின் பேர்வழிக்கும். 9. ஐந்தாவது மல்கியாவின் பேர்வழிக்கும், ஆறாவது மியாமீனின் பேர்வழிக்கும். 10. ஏழாவது அக்கோச்சின் பேர்வழிக்கும், எட்டாவது அபியாவின் பேர்வழிக்கும். 11. ஒன்பதாவது எஸ்வாவின் பேர்வழிக்கும், 10வது செக்கனியாவின் பேர்வழிக்கும். 12. 11வது எலியாசீப்பின் பேர்வழிக்கும், 12வது யாக்கீமின் பேர்வழிக்கும். 13. 13வது உப்பாவின் பேர்வழிக்கும், 14வது எசெப்பெயாவின் பேர்வழிக்கும். 14. 15வது பில்காவின் பேர்வழிக்கும், 16வது இம்மேரின் பேர்வழிக்கும். 15. 17வது ஏசீரின் பேர்வழிக்கும், 18வது அப்சேசின் பேர்வழிக்கும். 16. 19வது பெத்தகியாவின் பேர்வழிக்கும், 20வது எகெசெக்கியேலின் பேர்வழிக்கும். 17. 21வது யாகினின் பேர்வழிக்கும், 22வது காமுவேலின் பேர்வழிக்கும். 18. 23வது தெலாயாவின் பேர்வழிக்கும், 24வது மாசியாவின் பேர்வழிக்கும் விழுந்தது. 19. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு கற்பித்தபடியே அவர்கள் அவனுடைய கட்டளையின் பிரகாரம் தங்கள் முறைவரிசைகளில் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் அவர்களுடைய ஊழியத்திற்காக பண்ணப்பட்ட வகுப்புகள் இவைகளே. 20. லேவியின் மற்ற புத்திரருக்குள்ளே இருக்கிற அம்ராமின் புத்திரரில் சூபவேலும் சூபவேலின் குமாரரில் எக்கேதியாவும். 21. ரேகபியாவின் குமாரரில் மூத்தவனாகிய இஷியாவும். 22. இச்சாரியரில் செலெமோத்தும் செலெமோத்தின் குமாரரில் யாகாத்தும். 23. எப்ரோனின் குமாரரில் மூத்தவனாகிய எரியாவும், இரண்டாம் குமாரனாகிய அம்ரியாவும், மூன்றாம் குமாரனாகிய யாகாசியேலும், நான்காம் குமாரனாகிய எக்காமியாமும். 24. ஊசியேலின் குமாரரில் மீகாவும், மீகாவின் குமாரரில் சாமீரும். 25. மீகாவின் சகோதரனாகிய இஷியாவும், இஷியாவின் குமாரரில் சகரியாவும். 26. மெராரியின் குமாரராகிய மகேலி, மூசி என்பவர்களும் யாசியாவின் குமாரனாகிய பேனோவும். 27. மெராரியின் குமாரனாகிய யாசியாவின் குமாரரான பேனோ, சோகாம், சக்கூர், இப்ரி என்பவர்களும். 28. மகேலியின் குமாரரில் புத்திரனில்லாத எலெயாசாரும். 29. கீசின் புத்திரரில் ஏராமியேலும். 30. மூசியின் குமாரரான மகேலி, ஏதேர், எரிமோத் என்பவர்களுமாகிய இவர்கள் தங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே லேவியரின் புத்திரரானவர்கள். 31. இவர்களும் ராஜாவாகிய தாவீதுக்கும் சாதோக்குக்கும் அகிமேலேக்குக்கும் ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்களாயிருக்கிற தலைவருக்கும் முன்பாக தங்கள் சகோதரராகிய ஆரோனின் புத்திரர் செய்தது போல தங்களிலிருக்கிற பிதாக்களான தலைவருக்கும் அவர்களுடைய சிறிய சகோதரருக்கும் சரிசமானமாய் சீட்டு போட்டுக்கொண்டார்கள். 1 நாளாகமம் 25ஆம் அதிகாரம். 1. மேலும் சுரமண்டலங்களாலும் தம்புருகளாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற ஆச்சாப், ஏமான், எதுத்தூன் என்பவர்களின் குமாரரில் சிலரை தாவீதும் தேவாலய சேனைகளின் பிரபுக்களும் ஊழியத்திற்கென்று பிரித்து வைத்தார்கள். தங்கள் ஊழியத்தின் கிரியைக்கு குறித்து வைக்கப்பட்ட மனுஷர்களின் தொகையாவது. 2. ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற ஆச்சாப்பின் வசத்திலிருக்கிற ஆச்சாப்பின் குமாரரில் சக்கூர், யோசேப்பு, நெதானியா, அஷாரேலா என்பவர்களும். 3. கர்த்தரை போற்றி துதித்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தங்கள் தகப்பனாகிய எதுத்தூனின் வசத்திலே சுரமண்டலங்களை வாசிக்க எதுத்தூனின் குமாரராகிய கெதலியா, சேரி, எஷாயா, அஷ்பியா, மத்தித்தியா என்னும் 6 பேரும். 4.
கொம்பை தொனிக்க பண்ண தேவ விஷயத்தில் ராஜாவுக்கு ஞானதிருஷ்டியுள்ள புருஷனாகிய ஈமானின் குமாரரான புக்கியா, மத்தனியா, ஊசியேல், செபுவேல், எரிமோப், அனனியா, அனானி, எலியாத்தா, கிதல்தி, ரொமந்தியேசர், யோஸ்பெகாஷா, மலோத்தி, உத்திர், மகாசியோத் என்பவர்களுமே. 5. இவர்களெல்லாரும் ஈமானின் குமாரராயிருந்தார்கள். தேவன் ஈமானுக்கு 14 குமாரரையும் 3 குமாரத்திகளையும் கொடுத்தார். 6. இவர்கள் அனைவரும் ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாய் கர்த்தருடைய ஆலயத்தில் தாளங்கள், தம்புருகள், சுரமண்டலங்களாகிய கீதவாத்தியம் வாசிக்க தேவனுடைய ஆலயத்தின் ஊழியமாக அவரவர் தங்கள் தங்கள் தகப்பன்மாராகிய ஆசாப், எதுத்தூன், ஈமான் என்பவர்கள் வசத்தில் இருந்தார்கள். 7. கர்த்தரை பாடும் பாட்டுகளை கற்றுக்கொண்டு நிபுணரான தங்கள் சகோதரரோடுங்கூட அவர்கள் இலக்கத்திற்கு 288 பேராயிருந்தார்கள். 8. அவர்களில் சிறியவனும் பெரியவனும் ஆசானும் மாணாக்கனும் சரிசமானமாய் முறைவரிசைக்காகச் சீட்டு போட்டுக்கொண்டார்கள். 9. முதலாவது சீட்டு ஆசாப் வம்சமான யோசேப்பின் பேர்வழிக்கும், 2வது கெதலியா அவன் சகோதரர் அவன் குமாரர் என்னும் 12 பேர்வழிக்கும். 10. மூன்றாவது சக்கூர் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும். 11. நான்காவது இஸ்ரி அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும். 12. ஐந்தாவது நெத்தனியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும். 13. ஆறாவது புக்கியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும். 14. ஏழாவது எஸ்ரேலா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும். 15. எட்டாவது எஷாயா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும். 16. ஒன்பதாவது மத்தனியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும். 17. பத்தாவது சிமேயா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும். 18. 11வது அசாரியேல் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும். 19. 12வது அஷாபியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும். 20. 13வது சுபவேல் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும். 21. 14வது மத்தித்தியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும். 22. 15வது எரேமோத் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும். 23. 16வது அனனியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும். 24. 17வது யோஸ்பேகாஷா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும். 25. 18வது ஆனானி அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும். 26. 19வது மலோத்தி அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும். 27. 20வது எலியாத்தா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும். 28. 21வது உத்திர் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும். 29. 22வது கிதல்தி அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும். 30. 23வது மகாசியோத் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும். 31. 24வது ரொமந்தியேசர் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும் விழுந்தது. Thank you. Bye from Daniel. Bye from Daniel.